எல்லாரும் சந்தோஷம் நம்முடைய மத்தியில் லேடிங் கிருஷ்ணன் வந்திருக்காங்க. ஒரு பாட்டு பாடணும். ஸ்தோத்திரம். அவருக்கு அவங்க சிறப்பான இன்றைக்கு நம்ம இடத்துக்கு இருக்க முதல் முறையாக அவர் வருகிறார். ரொம்ப சந்தோஷம். எல்லா கரைகளை தட்டி தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை.
நாம் எல்லாரும் இந்த இடத்துல கூடி வருவதற்கு காரணம் என்னுடைய தகப்பனார் சங்கர் அவர்கள் இந்த இடத்துல வாழ்ந்து கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள். அந்த நாள் இந்த நாள் நினைவு நாள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு புது வருஷம். இந்த 2025 புது வருஷம். இந்த புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம். ஆமென். அந்த ஆசீர்வாத கூட்டத்தில் தேவன் நமக்கு நல்ல ஜெபிக்க, சந்தோஷமா பாடல்களை பாட, ஆண்டவருடைய வசனங்களை கேட்க, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க,
ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஸ்தோத்திரம். நான் இருந்தபோது சின்ன வயசாக இருந்தபோது இந்த ஸ்தோத்திரம் சில நேரம் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காது. ரெண்டு வேளை சாப்பாடு தான் நாங்கள் பூமியில் இருந்தோம். ஸ்தோத்திரம் எப்போது ஒரு வேலை சாப்பிட முடியாத சூழ்நிலை இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆண்டவரிடத்தில் வந்தபடினால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லா பூரண நன்மைகளையும் தரும் என்று சொல்லி அதுக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. உள்ள இடம் இருக்குது. உள்ள எல்லாருமே உட்காரலாம். உள்ள ஒரு 20 பேர் உட்காரலாம், ஒரு 20 பேர் உட்காரலாம், இங்கே ஒரு 30 பேர் உட்காரலாம். அப்படி லைனாக உட்காரலாம். எவ்வளோ பேர் வந்தாலும் மனம் இருந்தாலும் நாட்டம் உண்டு. யாரும் இந்த சத்தம் போட வேண்டாம். நம்ம கொஞ்சம் இன்றைக்கு அமைதி காப்போம். அடுத்த ஆண்டில் நம்ம தேர்வில் பெருசாக எல்லாருக்கும் விசாலமாய் உட்காரும்படிக்கு நமக்கு கருத்து செய்வார். ஆமென். என்னுடைய பேர் எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் ஓம் சரவண பகவான். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நான் மாற்றப்பட்டு ஜெபராஜ் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். என்னோடு கூட எனக்கு அருமையான பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க. பெருமையாய் மேய்ப்பர்களின் தந்தை பிரதமர் பேராய டாக்டர் ஸ்தோத்திரம் பேட்ரிக் ஐயா என்னுடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. நான் இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் சென்னையில் அதில் உலகமும் அறிமுகப்படுத்தப்பட்டு டிஎம் டிவி, ஜாய் டிவி, ட்ரூ காட் டிவி, ஜெயம் டிவி, பல டிவிகளில் யூடியூப்களில் நான் செய்தி கொடுக்குறேன். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என் செய்தி இருக்கிறாங்க, பாடலை கேட்கிறாங்க. அதுக்கு காரணம் இன்றைக்கு நான் ஒரு பிரதம பேராயர், செனாடுக்கு தலைவர், ஸ்தோத்திரம் ஒரு ஜெப ஐக்கியத்துக்கு தலைவராக இருப்பதற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு இருப்பதற்கு காரணம் அந்த ஐயா தான். அதுதான் சென்னையில் எனக்கு யாரும் தெரியாது. அவரு தான் எனக்கு பணித்தொழில் லெட்டர் கொடுத்தார். அவர் கொடுத்ததுனால தான் அங்கே எல்லாரும் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. எந்த ஒரு பதவியில் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னோடு அவங்க தான் இருக்கிறாங்க. அருமையான நம்முடைய ஸ்தோத்திரம் ராமாபுரம் வாங்க ஸ்தோத்திரம். இந்த பக்கம் வந்துருங்க, இடம் இருக்குது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். வாங்க, நான் 4 பேர் வாங்க, அங்கே இடம் கத்திரிக்கு ஸ்தோத்திரம். வாங்க பாஸ்டர் வாங்க. நம்முடைய ஸ்தோத்திரம் கேரளம் நிரப்பும் எல்லாம் தண்ணி ஆள் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் திருவை என்றும் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் மனிதர்களை உருவாக்குவது மாத்திரமல்ல, அவர்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை தெரிகிறது. எம்ஜிஆர் தோட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க சென்னையில். இந்த எம்ஜிஆர் தோட்டத்தை எம்ஜிஆருக்கு கொடுத்தது அவங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா. டாக்டர் ஆரோக்கிய வேதராஜ், பெரிய தேவனுடைய தாசன் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது இந்த மகிழ்ச்சி. வரவேற்கிறோம். அவர்களுக்கு ஏராளமாக அவர்களை இன்னும் வரவேற்பது மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அவர்கள் அவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்காங்க. அவர்கள் சந்தோஷம். அவர்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம செனாடுக்கு நிர்வாக குழு தலைவர் பாஸ்டர் வீரமொழி அவர்கள் இருக்காங்க. உள்ள வாங்க, இடம் ஸ்தோத்திரம். நம்முடைய செனாடுக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஸ்தோத்திரம் என்ன சொல்றதுன்னா, மிஷினரி இயக்கத்தின் தலைவராக புதிதாக பொருட்படுத்தியிருக்கிறதான ஸ்தோத்திரம் ராஜ்மோகன் ஐயா அவர்கள்
அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய சுதந்திரம் இளம் தலைவர், நம்முடைய இயக்கத்தின் வாலிபர் இயக்கத்தின் தலைவர் அருமையானவர் பாஸ்டர் டேனிக் பெர்க்மான் வந்திருக்கிறாங்க. சுதந்திரம் அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய இயக்கத்தின் சுதந்திரம் Canadian Bible Bishop Council, the God's Minister Prayer Fellowship Meeting, இந்த இயக்கத்தின் துணைத் தலைவராக இருக்கிறதான பாஸ்டர் டேவிட் பாண்டியனை அவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிறாங்க. என்னுடைய ஆதி நண்பர், 38 ஆண்டுகால நண்பர் ஸ்தோத்திரம், நம்முடைய திருச்செந்தூர் தாலுகாவுக்கு பேராயராக பிஷப்பாக நியமிக்கப்பட்டு அவர்கள் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிற நம்முடைய பரமக்குறிச்சியில் வந்திருக்கிற பேராயர் டாக்டர் ஸ்தோத்திரம் அருமையான நம்முடைய ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் டாக்டர் டாக்டர் எஸ்தர் ஜேம்ஸ் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இத்தனை பரிசுத்தவான்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே சென்னையில் இதே மாதிரி 300 பேர் இருக்கிறாங்க. எங்களோடு ஜெயிப்பதற்கு 300 பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒரு பெரிய திரள் கூட்டமே நமக்கு அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்க கூடினாலும் நூற்றுக்கணக்கான போதகர்கள் பரிசுத்தவங்களை சாதாரணமானவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் ஒரு சபைக்கு தலைவர்கள், சபைக்கு சர்ச்சைக்கு தலைவர்கள், விசுவாசிகள் அல்ல, சாதாரணமான சர்ச்சை மெம்பர் அல்ல, சபையினுடைய தலைவர்கள் இவர்கள். இவர்களைப் போல நிறைய போதகர்களுக்கு ஸ்தோத்திரம் தலைவர்களாக இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது நம்முடைய மூத்த முஸ்லிம் இயக்கத்தின் மூத்த போதகர் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கூறுகைக்காக, இந்த மகிழ்ச்சியான இந்த ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த பகுதியிலே இருந்து பக்கத்திலே வந்து உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி பிஷப் ராஜா அவர்களுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, இங்கே வந்திருக்கிற அநேக ஊழியர்களுக்காக, வந்திருக்கிற அநேக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு செலுத்திருக்கிறோம். இந்த புத்தாண்டிலே முதல் நாள் நடக்கிற இந்த கூட்டத்தை நீரை ஆசீர்வதித்து நடக்கும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள முடியாது நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஊழியர்களும் தாய் கொடுக்கிறோம். இந்த ரத்தம் என்றும் தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசித்தோம். ஈஸ்வராஜா இந்த நாமத்திலேயே நன்றியோடு கிறிஸ்துவத்திற்கு தாழ்மையோடு கொடுக்கிறோம். நிகழ்ச்சியுடன் பரமாத்தியதாவே ஆமென். கிறிஸ்துவ என்பவர்களே, இந்த அருமையான கூட்டத்திலே இரண்டு செய்தியை பகிர்ந்து கொள்ள அடையாள கிடைத்த இந்த நாள் நல்ல மாப்பிள் சுவாக்கியத்திற்காக முதலாவது ஆளாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா புதிய மகிமையும் அவர் ஒருவருக்கு உண்டாவதாக. அடுத்தபடியாக அருமையான வாய்ப்பு கொடுத்த பிஷப் ராஜா அவர்களுக்கும், வந்திருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும், வந்திருக்கிற அனைத்து உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே புத்தாண்டு வாழ்த்தோடு உங்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், அந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதியில மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே படைத்தார், கண்ணுக்குடனே படைத்தார், தன்னுடைய ஜீவ சுவாசத்தையே அவனுக்கு கொடுத்தார், தெய்வமும் மனிதன் உறவுகளுடையான தெய்வீக உறவுகளாக மனிதனை வைத்தார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மையை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை அவர்கள் புசித்ததினாலே
கீழ்ப்படியான இந்த பாவத்தினாலே உலகத்திற்குள்ளாக மனிதத்திற்கு பாவம் வந்தது, சாபம் வந்தது, மரணம் வந்தது. தெய்வனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு அறுபட்டு போனது. பாவத்தில் இருந்த மனிதனை நீக்கும்படியாக கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பே தெய்வம் என்பதை நிர்மாக்கும்படியாக கடவுள் பாவத்திலே விழுந்து போன தெய்வீக உறவை இழந்து போன மனிதனை நீக்கும்படியாக அநேக காரியங்களை செய்தார். அநேக மக்களை தீர்க்க தரிசனங்களை அனுப்பி அவர்களுக்கு பாவத்துக்குரிய மன்னிப்பை அறிவித்துக் கொடுத்தார். அதற்கு அவர்கள் கேட்கவில்லை. அவர்களை பிடித்து கல்லறிந்து கொண்டு போட்டார்கள் என்று சொல்லுகிறது. 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகளை கூட மனிதனுக்கு மீட்பு கிடைக்கவில்லை. கடைசியிலே பாவத்தில் இருந்த மனுவத்தை நீக்கும்படியாக தேவன் ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் யோவான் 3:16 சொல்லுகிறது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை விட அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தனை இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கொண்டார். எவ்வளவாய்? ஒரு கையளவா? இல்ல, அதோட பெருசு. 2 கையை வைத்து அந்த அளவா கடவுள் அன்பு இல்லை, இதோட பெருசு. அப்படின்னா எந்த அளவு இயேசுவின் அன்பு? இவ்வளவா? இல்ல, இவ்வளவா? இல்ல, இவ்வளவா? இல்ல, இவ்வளவா? இவ்வளவா? இவ்வளவா என்று சொல்லி 2 கரங்களை எவ்வளவு அகலமாய் வைக்க கொடுக்க முடியுமோ அந்த அளவு 2 கரங்களையும் சிலுவையிலே அவர் ஆணியடிக்க கொடுத்து நம்முடைய பாவத்திற்காக நாம் பெற வேண்டிய பாவத்திற்குரிய மன்னிப்பை கொடுக்க முடியாது. ரத்தம் சிந்ததில்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்ற வேத வாக்கை நிறைவேற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொத்து ரத்தத்தையும் சிந்தி அவர் மரித்தார். சேவகன் ஈட்டியாளருடைய விழாவிலே குத்தின பொழுது விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது என்று சொல்லுகிறது. தேவ ரகசியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தனக்காக தன்னுடைய சரீரத்திற்காக ஒரு சுற்று ரத்தத்தை கூட தன்னுடைய உடலிலே வைத்துக் கொள்ளாதபடி பேசுகிற என்னுடைய பாவத்திற்காக, கேட்கிற உங்கள் அனைவருடைய பாவத்திற்காக, உலகத்துள்ள அனைத்து மக்களுக்கு பாவத்துக்கு பரிகாரத்தை கொடுக்க முடியாது. ரத்தம் சிந்தனை இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்ற அந்த வேத வாக்கை நிறைவேற்ற முடியாது. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அந்த கல்வாரியிலே சிந்தி அவர் மரித்தார். மரித்த தெய்வம் மன்னோடு போகவில்லை. உலகத்தில் எத்தனை மகான்கள் வந்தார்கள், எத்தனை காரியங்களை போதித்தார்கள், ஒன்றை கூட செய்து காட்டவில்லை. 300 கோடி தெய்வங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எதற்காக வந்தார்? கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடினோமே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கிரைஸ்ட் மாஸ். அப்படி என்றால் கிறிஸ்து பலியானார். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொன்றும் ஈடுபடியில் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறான். ஆனால் உலகத்திலே பிறப்பது அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்றால் மரிப்பதற்காக பிறந்தார். எதற்காக? நம்முடைய பாவத்திற்காக. நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாது. தன் ரத்தத்தையே இந்த கல்வாரி சிலுவையிலே கடைசி ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். எல்லா மனுஷனுக்கும் 2 தேதி தான், பிறந்த தேதி, இறந்த தேதி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் 3 தேதிகள். பிறந்தது கிறிஸ்துமஸ், அவர் மரித்தது குட் ஃப்ரைடே, அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தது ஈஸ்டர். அவர் சொல்லுகிறார், மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராய் ஜீவனுள்ளவராய் இப்பொழுதும் ஆவியின் வழியிலே நம்மோடு கூட அவர் பேசுகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அன்புள்ள ஒரு தெய்வம். கதைய கற்பனைய புராணம் அல்ல. இந்த தேதி என்ன தேதிங்க? ஜனவரி மாசம் 6ஆம் தேதி. எந்த மாசம்? ஜனவரி, வருஷம் 2025. யாருடைய தேதி? இயேசுநாதர் இந்த உலகத்தில் பிறந்துதான் இந்த தேதிகள், மாதங்கள், வருஷங்கள் கணக்கிடப்படுகிறது. காலத்தை 2ஆக பிரித்து கிமு, கிபி, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திர நாயகனாய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இன்று நம்முடைய வீடுகளில் தூங்குகிற கேலண்டர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார் என்று இன்று நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அது அந்த இயேசு கிறிஸ்து கடைசி ரத்தத்தையும் சிந்தி நமக்காக பாவமாகி சாபமாகி கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். ஆனால் மரித்த தெய்வம் மரிப்பதற்கு முன்பாக சொன்னார், நான் மரித்தேன், ஆனால் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். இந்த ஒரே ஒரு கல்லறை திறந்து சமாதி வெறுமையாய் காலியாய் இருக்கிறது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை தான். உலகம் அதை ஒப்புக்கொள்ளுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மேல்நாட்டு கடவுள் அல்ல, ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஏற்படுத்த வந்த கிறிஸ்தவ கடவுள் அல்ல. பாவத்தில் இருந்த நமக்கு பாவத்துக்குரிய மன்னிப்பை கொடுக்க முடியாது.
ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்ற வேத வாக்கையும் நிறைவேற்றும்படியாக நமக்காக சிலுவையிலே கடைசி ரத்தத்தை சிந்தி மறித்தார். அவருடைய ரத்தம் மாத்திருந்தால் எப்பேற்பட்ட பாவத்தையும் கடையை சுத்தப்படுத்த அது வல்லமையுடையதாக இருக்கிறது. காரணம், அவர் பிறந்தது பரிசுத்தம். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் அவதரித்து பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய 3 வருஷ வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எதிரிகளால் கூட குற்றம் சாட்டப்படாதவராய் பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார். கடைசியிலே அவருடைய நியாய தீர்ப்பிலே பிலாத்து அநேக விசாரணை செய்த இடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று அவர் சாட்சி கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, அவருக்கு சிலுவை சுமக்க செய்து அவர் சிலுவையில் அறிந்த 100க்கு தலைவர் அதிபதி இயேசு மகா சட்டமிட்டு சிலுவையிலே ஊறிட்டப்பட்டு அவன் கொடுத்த சாட்சி மெய்யாகவே இவர் நீதிபர ஒன்றும் குற்றமில்லை என்று சொல்லி சிலுவையில் பாடப்பட்ட அர்ப்பணித்து பார்க்கிறோம். அவரை மரணத்தை பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தமாய் வந்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், தன்னுடைய கடைசி மூச்சு கூட பரிசுத்தமாய் பிதாவினிடத்திலே ஒப்படைத்து அவர் மரித்தார். மரித்ததை மக்கள் அவர் அடக்கத்தை பார்ப்போம் என்றால் ஒருவரும் ஒரு காலம் அடக்கம் பண்ணப்படாத அனிமத்தை அவருடைய யோசனுடைய கல்லறையை இயேசுவான பரிசுத்தமாய் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம், அது 33 வருஷ வாழ்க்கையிலே பரிசுத்தம், அது நியாய தீர்ப்பிலே பிலாத்து ஒரு குற்றமும் நான் காணவில்லை, தண்டித்து விடுதல் சொல்கிறேன் என்ற அந்த ஒரு பரிசுத்தத்தை அவன் அறிக்கையில் என்று பார்க்கிறோம். பிதாவின் கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்து மனித தெய்வம் யாரும் அடக்கப்படாத பரிசுத்தமான கல்லறையை அடக்கம் பண்ணப்பட்டார். இதை மறித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இங்கு உயிருள்ளவரா, ஜீவன் உள்ளவரா, ஜீவிக்கிறவரா, எப்பொழுதும் நம்மோடு கூட இந்த வார்த்தை மூலமாக பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம்தான் இப்பேற்பட்ட கழு பாவத்தையும் கழுவி சுத்தப்படுத்த வல்லமையிலிருந்து நல்ல ஒரு சம்பத்தை சுருக்கமாக சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் ஒரு புசியா பிரசங்கித்தார். இதை கேட்ட ஒருவன் அந்த ஐயா இது பிரசங்கிக்கிறேன், இந்த இயேசு சொன்ன வார்த்தை உண்மையா என்று கேட்டான். இது உண்மையப்பா, இயேசு சொன்ன வார்த்தை ஒரு நாள் மாறாது, மரியாதை சத்தியம். அப்ப சொன்னான், நான் பயங்கரமான குடிகாரன், இயேசு கிறிஸ்து ரத்தம் என்று கழுவுமா என்று கேட்டான். நிச்சயமாக கழுவும் என்று சொன்னார். நான் பயங்கரமான கொலைக்காரன், அந்த இயேசு ரத்தம் என்று கழுவி எனக்கு அந்த பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்க முடியுமா என்று கேட்டான். நிச்சயமா அந்த இயேசு ரத்தம் உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்தும் என்று சொன்னார். நான் மனைவி பிள்ளைகள் இருக்கிற கோபக்காரன், அப்படிப்பட்ட கோபக்காரனை என்னை நீ இப்படி சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னாரே, அது உண்மையா என்று கேட்டான். நிச்சயமாய் அவர் செய்வார். வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை இது மாறாது, மரியாதை சத்தியம் என்று சொன்ன உடனே அவன் அதே இடத்துல மனதாக்கி இயேசுநாதரை பாவியாக என்னை இறக்காமல் என்று சொல்லி அவர் ஜெபித்தான். போதுகிறவர்கள் ஜெபித்தார். ஜெபித்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக சொன்ன சாட்சி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை கழுவி சுத்தப்படுத்தி விட்டது. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், இனிமேல் நான் கொலைகள் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் என் மனைவி பிள்ளையை நான் அடிக்கவே மாட்டேன். இயேசு கிறிஸ்துவிற்கு நான் அழுது மன்னிப்பு கேட்கப்படுது. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் என் பாவ கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். எனக்குரிய பாவத்துக்குரிய மன்னிப்பை கொடுத்தார். அந்த மன்னிப்போடு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மோட்ச பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். நன்றி என்று சொல்லி அந்த போடுவதற்கு நன்றி சொல்லி நான் வீட்டிற்கு சென்று ஏதோ அவனாலே அவனுடைய மனைவியும் அவனுடைய மகளும் கூட ரசிக்கப்பட்டு அதே சீனா தேசத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். நடந்த கற்பனை காலையில் சார்ல்ஸ் பென்னி என்று சொல்கிற உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை பற்றிய நடந்த ஒரு சம்பவம். நான் கற்ற நான் மாறாதவர், அந்த இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த வாழ்க்கையை கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், திருசுனிகள், கட்டுகள், தீராத வியாதிகள் இருக்கும் என்றால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னேன். அந்த ஒரே வழியாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எல்லா பாவத்திலிருந்து, எல்லா சாபத்திலிருந்து, எல்லா வியாதியிலிருந்து, எல்லா புசத்தில் அந்த சத்தியிலிருந்து நிச்சயமாய் சத்தியமாய் உனக்கு விடுதலை கொடுப்பார். அந்த சத்தியத்தை நாங்கள் பெற்று விடுதலை பெற்றதுனால நாங்கள் வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பெற்ற அந்த இன்பத்தை உலகம் சொல்லி எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொன்னார். அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவர் ரத்தத்தினால் கொடுக்க அந்த ரட்சிப்பை
பாவத்துக்குரிய மன்னிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்று அந்த நித்திய பாக்கியமாக மோட்ச லோகத்தை அடைய ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் அவருடைய சிலுவையின் பாதங்களை விசுவித்து இந்த காலத்தை முடிப்போம், ஜீவிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த வருடத்தில் எங்களுக்காக வந்து இந்த கடைசி ரத்தத்தையே சிலுவையிலே சென்று மனிதத்தின் சகாக்காரர்கள் உயிரோடு என்று சொல்லி உயிரோடு எழுந்து இப்பொழுதும் எங்களை ரட்சிக்கும் தெய்வமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதை அத்தனைக்கும் இந்த பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவும் பரிசுத்தப்படுத்தும். எங்கள் கழிவு சந்தோஷத்தை, சமாதானத்தை, பாவத்துக்குரிய மன்னிப்பை எல்லா கட்சிகளும் வெள்ளையப்படுத்தி மோட்ச வாக்கியத்தின் குலத்தினை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா இயேசுவின் ரத்தம் என்று ஜெயம் வந்ததை விசுவாசித்து உனக்கே குறிக்கொள்ள ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து இயேசுராஜாவின் இன்ப நாமத்திலேயும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், அவரை நமக்காய் யாவும் செய்வார். அவரை நமக்காய் யாவும் செய்வார். அல்லேலூயா. 150 பாட்டு எழுதியிருக்கேன். அல்லேலூயா. இந்த ஆண்டுல அது தொடங்கியா உலகத்துக்கு இந்த ஆண்டுல உங்கள் எல்லாருக்கும் பெரிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் செய்வார். என்ன பெரிய காரியம் செய்வார்? கடன்கள் இருந்தால் அதை கர்த்தர் நீக்கி கொடுப்பார். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என்ன முன்னேற்றத்துக்கு தேவையோ அதை நீங்கள் உண்மையாய் செபித்தால் அதை தேவன் உங்களுக்கு அருளி செய்வார். ஆமென். நல்ல சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய மத்தியில் திருமறை மெய்ப்பர்களின் தந்தை டாக்டர் பேட்ரிக் ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை 10 நிமிடம் நம்ம இடத்துல சொல்லி உங்களுக்காக ஒரு சிகிச்சை பற்றி எடுப்பாங்க. சுகமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? ஆண்டவர் கூட இருந்தால் நீங்க நல்லா இருக்கீங்க. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? யாரோடு இருக்கிறாரு? யாருக்குள்ள இருக்கிறாரு? யார் அவரை நோக்கி கூப்பிடுகின்றாங்க? யார் அவரிடத்துல ஜெபம் பண்றாங்க? அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வார். இந்த இடத்துல வந்து நிற்பது முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதன்முறையாக இந்த பகுதிக்குள்ளே கடந்து வந்திருக்கிறேன். குறிப்பாக அருமையான ஐயா அவர்கள், அவருடைய பழைய பேர்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிறிய அறிவிப்புகளை வாசிக்கிறேன். அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு முதலாவது சொல்ல தகப்பனார் அவர் இறந்த நாள் என்று சொல்லி தகப்பனுடைய நினைவு கூறுதலை இந்த நாளில் அதை நினைவுகிறார். நேற்று தினத்தை பார்த்தோன்னா அவருடைய பிறந்த நாள். நேற்று சென்னையில் பார்த்தோன்னா அவர் கொண்டாடினாங்க நேற்று பிறந்த நாள். இன்றைக்கு தகப்பனுடைய இறந்த நாள். அதை நினைவு கூர்ந்து இன்றைக்கு எல்லாரும் வர வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் எங்களை போன்ற இங்கே அமர்ந்திருக்காங்க எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், சபையை நடத்துகிற போடுகளை எங்களையும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல மத்திய நிறுத்தி வைத்திருக்கிறார். நாங்களும் சந்தோஷமா என்ன பண்ணிருக்கோம், உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். கை தட்டுங்க. உங்களை பார்க்க நானும் இருக்கேன். நான் உங்களை பார்க்க, நீ எங்களை பார்க்க, நம்ம எல்லாரும் ஏசப்பா பார்க்க. கை தட்டுங்க. எல்லாரும் வாங்க. அவர் பிறந்தது இந்த ஊரு தான்.
இந்த ஊரை பிறந்து வளர்ந்துட்டு அவர் சென்னைக்கு வந்தார். அவர் முதல் அவருடைய பேர் ஓம் சரவண பகவான் குரு என்ற பெயரில் பிறந்த இந்து மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி ஜெபராஜ் என்ற கிறிஸ்தவனாக மாறிய லட்சக்கணக்கானவரை மாற்றி செயல்படுகிறார். அவர் பாருங்க, ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்தவர், இருந்தவர் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள வந்து அவரை மாற்றம் வந்தது. ஆண்டவருக்குள்ள வரும்போது, ஆண்டவர் உள்ள நமக்குள்ள வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில மாற்றங்களும் மாறுதலும் உண்டாகும். எவ்வளவு பேரை பார்க்கிறோம் இந்த உலகத்துல, ஆண்டவர் இல்லாம இயேசு இல்லாம வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்துல குழப்பம், சண்டை, போராட்டம், பலவீனங்கள், அடிதடி, கோர்ட்டு கேஸ், இப்படி நிறைய ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஆனா இவ்வளவு பிரச்சனை மத்தியில ஒவ்வொரு மனிதனை கர்த்தரை பண்ணலாம். வார்த்தை சொல்றது யோவான்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரிந்து கொண்டேன்னு சொன்னா, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்து நிற்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. கண்ணீர் என்ன? சுவை, சந்தோஷம், சமாதானம். அதுபோல இவர் பாருங்க, அவர் வந்து ஆரம்ப காலத்துல ஓம் சரவணா பகவான் குரு என்ற பெயர் இருந்த போது எந்த கனி கொடுக்கல, யாருக்கும் சமாதானம் கொடுக்கல, யாருக்கும் சந்தோஷம் கொடுக்கல. ஏன்? அவரே சந்தோஷமா இல்லாம இருந்தார், அவருக்கே நிம்மதியா இருந்தார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த ரட்சகராக, மீட்பராக, தேவனாக ஏற்றுக்கொண்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள வந்தாரு. இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள வந்த போது இவரு இயேசு கிறிஸ்துக்குள்ள போனாரு. இயேசு கிறிஸ்துவ என்ன குணம் தெரியுமா? இயேசுக்கு என்ன குணம் தெரியுமா? இந்த உலகத்தில் இயேசு வாழும் போது நன்மை செய்கிறவராகவே சுற்றித் இருந்தார். என்ன செய்கிறவராக சுற்றித் இருந்தாரா? நன்மை செஞ்சாரு. என்ன நன்மை செஞ்சாரு? வியாதி உடலை குணமாக்கினாரு, பிசாசு பிடித்தவரை சுகப்படுத்தினாரு, முழுவன் நடக்க வைத்தாரு, ஊழலை பேச வைத்தாரு. இல்லைங்களா? திரும்பி இறந்து போன சிறுமியை எழுப்பினாரு, இறந்து 4 நாளைக்கு இருந்த மனிதனை எழுப்பினாரு. இப்படி நிறைய நன்மைகளை செஞ்சாரு. அது மாத்திரமல்ல, கண்ணீரோடு வந்தவங்களுக்கெல்லாம் ஆறுதல்படுத்தினாரு, அமைதி கொடுத்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள் இவர் வந்தாரு. இயேசு கிறிஸ்துவ குணங்கள் எல்லாம் இவருக்கு வந்து கையில கட்டுங்கள, இயேசு கிறிஸ்துவ குணங்கள் எல்லாம் வந்துருச்சு. அப்ப இயேசு போல மாறினாரு. இயேசு என்ன செஞ்சாரு? நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அதே போல இவரா பண்றாரு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நன்மை செய்கிறவராக தமிழகத்துல மாத்திரமல்ல, இது போன்ற ஒளிபெருக்கி மூலமாக, இது போன்ற டிவிகள் மூலமாக, இது நிறைய சென்னையில பார்த்தா நெட்வொர்க் டிவி இருக்குது, ஜாய் டிவி இருக்குது, ஜெயம் டிவி இருக்குது, நிறைய கிறிஸ்துவ சேனல் இருக்குது. அதெல்லாம் பார்த்தாக்கா பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச கேட்கிறாங்க. அவர் என்னென்ன பேசுறாருலாம் லட்சக்கணக்கான உலக மக்கள் டிவி மூலமா பார்க்கிறாங்க. அது இல்லாம அவர் பெற்ற நன்மையை, அவர் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களை போன்ற அனைவரையும் அழைத்து எங்களுக்கும் அந்த வாய்ப்புகளை டிவியில கொடுத்து எங்களையும் பேச இருக்கிறார். இதாங்க இயேசு சுவாமி. இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது மாறுதல் உண்டாகிறது. அது போல முதலாவது அவர் ஓம் சரவணா பகவான் குரு என்ற பெயரில் பிறந்து இந்து மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி ஜெபராஜ் என்ற கிறிஸ்தவனாக மாறியவர். லட்சக்கணக்கானவர் மாற்றி செய்யப்பட்டார். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 150 பாடல்களை இயேசுவின் பெயரில் எழுதி ஏற்றி பாடி ராகம் சமைத்து இசை உலகில் பெரும் எழுச்சி உண்டாக்கிய வருகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் புகழ்ந்து பாடுறார். ஒரு பக்தனாக, ஒரு தெய்வத்தை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பக்தனாக மாறுகிறார். பாடலை எழுதி அதை இசை அமைத்து அவரே பாடலை பாடி அந்த அனைவரும் பாடும்போது சந்தோஷம் பெற்றாங்க. மூன்றாவது காரியம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்களில் இயேசுவை பிரசங்கித்து பிரயாணப்பட்டார். அப்போ இயேசுவை இவருக்குள்ள இயேசுவை இவர் மாற்றி ஒரு நல்லவராய் மாற்றி அனைவரும் நன்மை செய்கிறவர் மாற்ற போது உலகத்தில் நிறைய பேர் பிசாசில, சூழ்நிலை, குடியில, பல பாவத்துல கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. வீட்டுல தாய் கடங்களை, தகப்பு கடங்களை, கனவு கடங்களை, மனைவி கடங்களை, இப்பேற்பட்டவர்களெல்லாம் இந்த சுவிசேஷத்தை என்ன பண்றாரு? இப்ப நான் படிச்ச எத்தனை தமிழ்ல மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்
எல்லாம் இந்தியாவில் அத்தனை மாநிலங்கள் சென்று அந்த இயேசுவோட அன்பை பற்றி பறைசாற்றினாரு. அது இல்லாம தமிழ்நாட்டில் 7 இடத்துல GMBF என்ற ஊழியர் ஐக்கியத்தை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் பல ஐக்கியங்களை இது போன்ற குழுவாக உருவாக்கி அவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியங்களை சொல்லி உண்டாக்கி பிரிந்து இருக்கிறவர்களெல்லாம் ஒன்றாய் இணைக்கிறார். இயேசு சொன்னாரு, நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருங்கள். அப்போ என்னுடைய சீசன் என்ன படிக்கிறீர்கள்? அது ஒற்றுமையை அங்கே ஒருமுறைப்படுத்துகிறாரு. அப்புறம் சபையில உண்டாக்கி ஆத்மாதம் செய்து வருகிறார். அங்கிருந்து சபையில உருவாக்கி பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைத்து ஆறுபாடம் போன்ற வாலிபர்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி பாவம் என்ன, பசுத்தம் என்ன, நீதி என்ன, நேர்மை என்ன, உத்தமம் என்ன எல்லாம் சொல்லி கொடுத்து அவரை சபையில வைத்து அவரை ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் ஒரு ஆணை, அதாவது கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தைகளை, துண்டு பிரதிகளை ஆணை முழுவதும் விநியோகம் பண்ணியிருக்கிறாரு. 730 நாட்கள் காலை மதியம் இரவு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் நடத்தி ஜெபம் பெற்றவர். ஜெபம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும்னாக்கா என்ன செய்யணும்? உலக இந்த வேதத்தை சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபம் நீ ஆண்டவரோடு பேசணும். ஜெபம் தான் நமக்கு தொடர்பு. இப்போ சென்னையில் உங்கள் வீட்டுக்காரங்களோ உங்கள் பிள்ளைகளோ இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும் சொல்லணும், என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கம்மா? உங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்க யாரும் வெளியே இல்லை, அதனால கவனிக்க இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ உடனே ஒரு தொடர்பு கொள்றேன் இல்லையா? இங்க வந்து இப்போ நான் என் ஃபோன்ல பாயிண்ட் வச்சிருக்கிறேன். எங்க மனைவி எங்க இருக்காங்க, இன்னொரு மகன் ஒரு மகன் வந்திருக்கிறாரு, சபை 2 சபை இருக்கு, ஜனம் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நல்லது கட்டலாம் தொடர்பு கொள்வாங்க. என் மனைவி ஒரு மகன் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, மகன் சாப்பிட்டானா, கூப்பிட்டு சேர்ந்தீங்க, என்ன பண்றீங்க, அங்கிருந்து என்ன பண்றாங்க போன்ல. அதே போல ஜபம் என்பது நீங்க தினந்தோறும் ஆண்டவர் இடத்துல நீங்க ஜெபிக்கணும். நீங்க கிறிஸ்துவோ இந்தோ யாருன்னா பரவாயில்ல, காலையில் எழுந்து ஏசப்பா இந்த நாள் முழுவதும் எனக்கு வேண்டிய செல்வம், பலன், ஜீவன், உணவு, உடை, ஆரோக்கியம், நான் வேலைக்கு போறேன் வர எனக்கு பார்த்துருக்கு, என் வீட்டில் இந்த பிரச்சனை போராட்டம்லாம் இருக்குது, நீங்க பேசுறீங்க, அதான் ஜபம். அப்படி அவர் என்ன பண்றாரு? ஜபம் செஞ்சார். காலையில மதியானம் இரவு யாருக்காக? எல்லா மக்களுக்காக ஜபத்தை எடுத்தாரு. அப்புறம் அது இல்லாம மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஊழியர்கள் சபை, மெய்யான தேவன் இயேசு ஆசிரியக்கிற ஊழியர்கள், அறக்கட்டளை ஊழியர்கள், ஜெப ஐக்கியத்தில் ஸ்தாபனம் தலைவர், இப்படி நிறைய ஐக்கியங்களை உருவாக்கி இந்த ட்ரஸ்ட்டுகளை உருவாக்கி அது மூலமா நிறைய மக்களுக்கு இது போன்ற அறக்கட்டளை மூலமா நான் நன்மையான காரியங்களை ஏராளமாக அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. இது மட்டுமல்ல, தேவன் அவர் கொடுத்த தரிசனத்தை செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்துல நான் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் நல்லா போதும் அப்படின்னு நினைக்கிற உலகத்துல எல்லாரும் வாழணும், எல்லாம் நல்லா நினைச்சு சந்தோஷமான காரியம் செய்யறாரு. ஒரு சந்தோஷம் தருமா? நாங்களாம் இங்க கூட வந்திருக்கோம்னா ஒரு சந்தோஷம் தான். அங்க சென்னையில பார்த்தா அப்படி இருக்க, இங்க வந்து வீடியோலாம் பார்க்கும்போது வீட்டுல பார்க்குறோம், அங்க ஒரு நல்லா இருக்கிறாரு, நல்ல காரம் இதெல்லாம் வச்சிருக்காரு, நல்லா இருக்கிறாரு. ஆனால் மற்றவங்களை நேசித்து உங்களுக்காக நிறைய ஆடைகள்லாம் நிறைய நேரம் இருக்குன்னா பேசிட்டே இருப்பேன். நான் நிறைய நேரம் நான் எடுத்து பேசுவேன். எனக்கு உள்ளதை நான் பேசுகிறோம். அவர் நல்ல விஷயம் நிறைய செஞ்சிருக்காரு. நிறைய ஊழியக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. நான் பேச ஆரம்பிச்சு பேசிட்டே இருப்பேன். அதான் வசனம் சொல்லிட்டு அவர் இயேசு சாமி அவர் அழைச்சிருக்கிறார், அவரை அழைத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரிந்து கொண்ட? நீங்கள் போய் கனி கூறுங்க, கனிகளை கொடுக்கணும். அதை நீங்க கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரும் இயேசுவோட பிள்ளையா மாறிட்டா எல்லாரும் நேசிப்போம், அன்பு செலுத்துவோம், மற்றவருடைய கஷ்டத்துல போராட்டத்துல நம்ம துணை நிற்போம், தோணா இருப்போம், எல்லாம் உதவி செய்வோம். ஜெபம் பண்ணலாமா? ஆமென். கொடு கொடு உன்னையே ஒப்பு கொடு, கொடு கொடு உன்னையே ஒப்பு கொடு, உன்னாவி ஆத்ம சரீரத்தை கொடு, உன்னாவி ஆத்ம சரீரத்தை கொடு, கொடு கொடு உன்னையே ஒப்பு கொடு, கொடு கொடு உன்னையே ஒப்பு கொடு, உன்னாவி ஆத்ம சரீரத்தை கொடு, உன்னாவி ஆத்ம சரீரத்தை கொடு. கொடுக்கும்போது நீயும் பெற்றுக் கொள்வாய், கொடுக்கும்போது நீயும் பெற்றுக் கொள்வாய். தேவன் ஒரு
உனக்கு கொடுத்திடுவார். தேவன் ஒரு தாய திரும்ப உனக்கு கொடுத்திடுவார். ஆமென். கொடு கொடு உன்னையே ஒப்பு கொடு கொடு உன்னையே ஒப்பு கொடு. உன் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடு. உன் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடு. 5 அப்பம் 2 மீனை கொடுத்தான். 5 அப்பம் 2 மீனை கொடுத்தான். 5000 பசிக்கு வல்லாற்றினார். 5000 பேர் பசியாற்றினார். உள்ளதை தேவனுக்கு கொடுத்தது. உள்ளதை தேவனுக்கு கொடுத்தது. எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திடுவார். உனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்திடுவார். உன்னையே ஒப்பு கொடு உன்னையே ஒப்பு கொடு. உன் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடு. உன் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடு. 3 வேளை ஜெபம் செய்தார். 3 வேளை உணவை தேவன் தந்திடுவார். 3 வேளை ஜெபம் செய்தார். 3 வேளை உணவை உனக்கு தந்திடுவார். அப்பமும் தண்ணீரும் கலராமல் தருவார். அப்பமும் தண்ணீரும் கலராமல் தருவார். உன் வறுமையை மாற்றி உன்னை செழிப்பாக வைப்பார். உன் வறுமையை மாற்றி உன்னை செழிப்பாக வைப்பார். கொடு கொடு உன்னையே ஒப்பு கொடு கொடு உன்னையே ஒப்பு கொடு. உன் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடு. உன் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடு. மகா இறக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான அற்புதமான நாளுக்கு அன்பு செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு இந்த இடத்துல எங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வைத்து அருமையான தேவதாசனங்களை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரை பேசும்படியாய், செபிக்கும்படியாய், பாடும்படியாக இந்த அன்பின் உறவை ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடியாக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக பேராயர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜ்ய அவர்களை ஆசீர்வதிக. அறிஞர் நல்ல பேர் அவங்க ஆசீர்வதிக. குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. அதோ ஆண்டவரே இந்த வேலையை கட்ட வந்திருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. கூடியிருக்கிற தேவதாசர்கள், பரிசுத்தவான்கள், பேராயர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அவங்க நல்ல பெரிய சபை வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் 2 பேர் பாஸ்டராக இருக்காங்க. அவங்க துணைவியார் பாஸ்டராக இருக்காங்க. அவங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. நிறைய சபைகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னை வைத்த ஆண்கள். நாமே கர்த்தரை இன்றைக்கு கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது ஸ்தோத்திரம் என்னுடைய தம்பி நயினார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் சொன்னேன், தம்பி போன வருஷம் நான் வந்தேன், நீங்கள் வரணும், உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் போன வருஷம் அவர் வரல. ஆனால் இந்த வருஷம் வரணும்னு சொன்னேன், வந்துட்டார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நான் எங்கள் பழனி அண்ணன், அல்போன்ஸு, ஸ்தோத்திரம் ஆண்டனி, அந்தோனிராஜ், இப்படி ஒரு ஸ்தோத்திரம் ஆறுமுகனையினர், ஜேம்ஸ், இதெல்லாம் தாம்பரம் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து எங்கள் பேரெல்லாம் சரவணபவான்கிற பேரை ஜெபராஜா மாற்றி எங்கள் ஐயா பாருங்க சின்னத்துறை அது ஜெகுசாய் மாற்றி இன்றைக்கி பல பெரிய சர்ச்சாங்க ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பெரிய ஊட்டி செய்கிறாங்க. இப்படி ஆண்டவர் மாற்றுகிறார். அது இல்லையா? நம்ம யாரும் எங்கள் அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியும், எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. நல்லா குடிப்பார், நல்லா அடிப்பார், நல்லா சண்டை போடுவார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை எங்கள் அப்பா எல்லார்ட்டையும் கை கட்டி வேலை செய்து பணிந்து கூலி வேலை செய்தாங்க. ஆனால் இன்றைக்கு இன்னைக்கு முதலாளியாக வச்சிருக்கிறார். நிலையிலையா உங்களுக்கு ஆசீர்வாதமாக தலையாக வச்சிருக்கிறார். நிலையிலையா ஸ்தோத்திரம். என் தம்பி பாருங்க, என் கூட இருந்து ஞானசாமி எடுத்தோம். ஒரு பேர் ஜெபதாஸ். ஜெபதாஸ்
அவர் எலெக்ஷனில் நின்னார். அப்போ நாங்கள் நம்ம பாஸ்டர் நம்ம மனுஷ் ஃபோன் பண்ணார். இப்படி எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே ஜெபம் பண்ணோம். அவர் ஜெயிச்சார். அவன் ஜெயிச்சார். சர்வலப்பாட்டு வரலாற்றில் இந்த தெருவில் முதல் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்னுடைய ஜெபமும் அதில் பங்கு இருக்கு. இதுவரைக்கும் நல்லது செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 6.5 லட்சம் ஒரு அகில உலக பிரசித்தி பெற்ற டாக்டர் மோகன் லாசரஸ்கிட்ட வாங்கி இங்கே தண்ணி தொட்டி கட்டி இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்கிறார். கூட்டிட்டு வந்துட்டார். வர முடியாதவர் 58 நாடுகளுக்கு அவர் போயிட்டே இருப்பார். 58 நாடுகளுக்கு பேசிட்டே இருப்பார். பெரிய தலைவர். இந்தியாவில் 50,000 பேர் ஒரே நேரத்தில் ஆராதிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஜெப வீட்டை கட்டியிருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவ மனுஷனை சாதாரணமாக கூட்டிகிட்டு வந்து இந்த ஊருக்கு தண்ணி தொட்டி திறக்க வச்சு, ரிபன் கட் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டை திறக்க வச்சு, அரசாங்க முத்திரையிடப்பட்ட அதில் தம்பி நயினார் பேர் பொறிக்கப்பட்டு எங்கள் அந்த மோகன் லாசரஸ் எங்கள் அண்ணன் பேர் பொறிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். இல்லையா? மறக்கவே முடியாது. ரெக்கார்டு பிரேக் இந்த இந்திய வரலாற்றில். ஆமாம் ராசியா பாஸ்டர் இந்திய வரலாற்றில் ராஜியா பாஸ்டர் தான் என்னை பிடிச்சாரு. என்னை கண்டு ஜெபம் பண்ணாரு. அப்போ அதன் மூலமாகத்தான் நான் ரசிக்கப்பட்டேன், அவர் ரசிக்கப்பட்டேன். எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வந்தோம். நன்மை செய்கிறங்கிற பழக்கம் அந்த ரத்தத்தில் எங்கிட்ட ஒரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாராயம் குடிச்சதை நான் பார்க்கல, கல் குடிச்சதை பார்க்கல, குடிச்சதை நான் பார்க்கல, கஞ்சா போட்டதை பார்க்கல, அவர் எந்த தீய காரியத்தை செய்யறதும் பார்க்கல. அவர் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் உழைக்கிறாரு. அந்த தண்ணி தொட்டியை கட்டி ஒரு எல்லாருக்கும் சேவை செய்கிறாரு. ஒரு சேர்மனாக இருந்து என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு செய்கிறது. கருவலம்பட்டு இந்த தெற்கு தெருவில் அது வரலாற்று மிக்க பொறிக்கப்பட்டு மிக உயர்ந்த ஒரு காரியம். அதை கர்த்தர் செய்வதற்கு என்னுடைய ஜெபமும் பங்கு. நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படியா உயர்த்துகிறார். கிரகிக்க கூடாத அற்புதத்தை செய்கிறார். அதான் யோபு 5:9 சொல்லப்பட்டிருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. இதை சொல்லணும்னு தான் அவர் இதை சொல்றதுக்கு முன்னாடி ஏன் போட்டாகும், என் தம்பி போட்டாகும் எடுத்துட்டு யூடியூப்ல போட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி என் தம்பி செய்திருக்கிறாருன்னு யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம்